ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 28க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேரான திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் வந்து என்னதுன்னா, என்ன குறள் கொடுத்துருக்காங்கன்னா, பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி. இந்த பாடலுக்கான பொருள் வந்து என்னென்னா, நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருந்தால் யாருக்கும் பழி அன்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருந்தாலே பழி என்று திருக்குறளின் பொருள் வந்து நமக்கு கூறுகிறது. மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். பாடலின் பொருள் வந்து பார்த்தோம்னா, நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருந்தால் யாருக்கும் பழி அன்று, அறிய வேண்டியவற்றை முயற்சி செய்யாமல் இருந்தாலே பழியாகும் என்று திருக்குறள் வந்து அவற்றின் பொருளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ரெண்டாவது கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னா, தமிழகத்தில் நடக்கப் போகின்ற மாநிலங்களவை தேர்தல் வந்து அதிகாரிகள் வந்து நியமனம் செய்திருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவர் தான். 2 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து யாருன்னா, சட்டப்பேரவை கூடுதல் செயலர் பி சுப்பிரமணியம் அவர்களும் சட்டப்பேரவை துணை செயலர் கே ரமேஷ் அவர்களும் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு வந்து அவங்க தான் வந்து தலைமை தலைவர்களாக கண்காணிப்பாங்கன்னு சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3வது கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னா, போர் விமானங்கள் தயாரிக்க ஒப்புதல் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வந்து அறிவிச்சிருக்காரு. இது வந்து என்ன ரக போர் விமானம்னா, AMCA என்று சொல்லக்கூடிய போர் விமானங்கள். இது வந்து 2 பேர் வந்து ஜாயின் பண்ணி தான் இது வந்து தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இந்திய தொழில்துறை கூட்டாண்மை மற்றும் CII இணைந்து உருவாக்கும் திட்டம் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதோட ஃபியூச்சர் வந்து என்னென்னா, இந்த AMC போர் விமானங்கள் வந்து 5ஆம் தலைமுறையில் அந்த ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு போர் விமானம் தான் இது. இதோட ஃபியூச்சர் வந்து என்னென்னா, நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்துறை சூழல் வளர்ச்சி இதையெல்லாம் முன்கொண்டு தான் வந்து இந்த ஃபியூச்சர் வந்து இருக்குன்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதோட மொத்த பட்ஜெட் வந்து என்னென்னா 15,000 கோடி வந்து பட்ஜெட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15,000 கோடி செலவில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. 2 அணிகள் தலைமையில். 1 வந்து இந்திய தொழில்துறை கூட்டாண்மை, 2 வந்து CII இணைந்து உருவாக்கப்படும் திட்டமாகவும் சொல்லியிருக்காங்க. 4வது வந்து விளையாட்டுச் செய்திகள். 4வது வந்து என்னன்னா, தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து 2 பேர் வந்து நம்ம இந்தியாவில் 2 பேர் வந்து பரிசுகள் வென்றிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த குல்வீர் சிங் வந்து தங்கம் பரிசு வென்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து செர்வின் அந்த வீரர் வந்து வெண்கலம் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.